இந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் எனது அன்பு கலந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன். நம்ம இந்த யூடியூப் குரூப்பில் இந்த சேனலில் வந்து நிறைய விசித்திரமான நிறைய ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எனக்கு ரொம்ப பேர் எனக்கு என்கரேஜ் பண்ணி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் ஆதரவு எல்லாம் தந்துட்டுருக்காங்க. முதற்கன்னு அவங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் என்னால் நல்ல பயன்பெற்றவர்கள் எல்லாமே தனிமையாக கூப்பிட்டு நல்லா விஷ் பண்ணி எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரிஸ்க் கேசஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்மள்கிட்ட தேடி ஒரு வில்லங்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவங்கள நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்பவுமே வீடியோ போடும்போது அவங்க பேர் அவங்க இடத்துக்கு நான் சொல்லுவேன். நான் இப்போ அவங்க பேரையும் அவங்க இடத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் அந்த பிரச்சனையை அந்த அதிகாரி இப்போ அந்த சீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவங்க சஸ்பெண்ட் ஆனாங்களா இல்லை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஓகே, இவங்க ஒரு 3ஆவது மாதம் 2026 நம்மகிட்ட வர்றாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனப்போ அப்போ இதை பார்த்து இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, இது நான் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. கேட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த 3 மாதம் வரைக்கும் அந்த அதிகாரி கண்ணி காட்டினார், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ லாஸ்ட் கடைசியில் நம்ம வைக்க வேண்டிய மாதிரி ஒரு இது ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது பிரச்சனையும் சரியானது. அந்த இடத்துல அந்த அதிகாரியும் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஓப்பனாக, ஒரு அரசு அலுவலருக்கு நான் எதிரானவன் அல்ல, ஒரு அரசு அலுவலருக்கு ஒரு பிரச்சனையை செய்வனும் நான் அல்ல, ஒரு எதிரியும் நான் அல்ல. ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு 3 மாதம் வரைக்கும் நான், ஏன்னா இந்த வீடியோ அவங்க பார்க்கலாம் அந்த அரசு அதிகாரி, 3 மாதம் வரைக்கும் நான் ரொம்ப நிதானமாக பொறுமையாக கையாண்ட பிறகும் எனக்கு கிடைக்காம கடைசியில் எனக்கு இப்போ அவங்க ஓகே பண்ணி தந்துருக்காங்க. இப்போ அந்த ஓகே பண்ணி தந்ததை நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். இந்த டேட் பார்த்துக்கோங்க, 26 ஜூன் 2026. அதாவது இப்போ ரீசெண்டாக உள்ளது. ஆட் ஆக்சிடென்ட்ல நீங்கள் கேட்டது சரிங்களா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். இது ஃபஸ்ட்டு தானே காமிக்கிறேன். ஓகே, இது பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் நம்ம இதில் சொல்லலாம். விலங்குல பிரச்சனை இருந்தது. நிறைய நான் கைது இது பார்த்தது கிடைக்க முடியல. இவர் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. அதான் கையில எழுதி வச்சிருக்கீங்க, பார்த்து சொல்லுங்க. அவங்க எனக்கு நல்லபடியா விஷயத்தை முடிச்சு தந்தாங்க, அதுக்கு நன்றி. ஓகே ஓகே, நண்பர்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றும் இன்னொரு ரிஸ்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.